புஷ்பா 2 படத்தோட வெற்றிக்கு அப்புறம் அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி இருவரும் சேர்ந்து புதிய படத்திற்காக இணைந்திருக்காங்க. ராஜாராணி படம் மூலமா இயக்குனராக அறிமுகமானவர் தான் அட்லி. எந்திரன் மற்றும் நண்பன்னு ரஜினிகாந்த் மற்றும் விஜயின் படங்களுக்கு இயக்குனர் சங்கரோட உதவி இயக்குனராக பணியாற்றிய நிலையில சங்கரின் ஆசையோட இயக்குனராக அவதாரம் எடுத்தாரு. அப்படி அவர் இயக்கிய முதல் படம் தான் ராஜாராணி. காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடினார்கள். இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. ஆனா இந்த படம் மௌனராகம் உள்ளிட்ட ஒரு சில படங்களோட தழுவலும் இயக்குனர் அட்லி மீது விமர்சனங்கள் இருந்துச்சு. இந்த படத்துக்கு பிறகு விஜயை வச்சு தெரி படத்தை இயக்கி ஹிட் கொடுத்தாரு. இந்த படம் கொடுத்த வரவேற்புக்கு பிறகு மீண்டும் இரண்டாவது முறையா இணைந்த மெர்சல் படத்தை இயக்கினாரு. இந்த படமும் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெறவே கடைசியா விஜயை வச்சு பிகில் படத்தை இயக்கி ஹிட் கொடுத்தாரு. வரிசையா 4 தமிழ் படங்கள் இயக்கிய நிலையில ஹிந்தியில அறிமுகமானாரு. ஷாருக் கானை வச்சு ஜவான் படத்தை கொடுத்தாரு. இந்த படம் 1000 கோடிக்கும் அதிகமான வசூல் குவித்து புதிய சாதனையை படைச்சிச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தை தொடர்ந்து லயன் என்ற ஹிந்தி படத்தையும் ஆலா வைகுந்த புரளோ என்ற தெலுங்கு படத்தோட தமிழ் ரீமேக்கையும் இயக்கிட்டு இருக்காரு. இந்த படங்களை தொடர்ந்து தற்பொழுது புதிதாக நடிகர் அல்லு அர்ஜுனுடனும் ஜாயின் ஆயிருக்காரு. தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகர்ல ஒருவராக இருக்கும் அல்லு அர்ஜுனோட நடிப்புல கடைசியா புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வெளியான போது ஒரு ரசிகர் உயிரிழந்தது, அல்லு அர்ஜுன் சிறைக்கு சென்றதுன்னு பெரும் பிரச்சனைகள் ஏற்படுத்திய நிலையில படத்தோட வசூலுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் ஏற்படலை. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் வெளியான இந்த படம் 1700 கோடி வரையில வசூல் குவித்துச்சு. புஷ்பா 2 படத்தில் மற்ற நடிகைகளோட நடிப்பை விட அல்லு அர்ஜுனோட நடிப்பு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். அதுவும் சேலி கட்டி நடனம் ஆடுவதும் சரி, சண்டை காட்சியில் நடித்திருப்பதும் சரி ரசிகர்களை வீக்க வச்சுச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்திற்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் இந்த படத்திற்கு பிறகு இப்போது அவர் இயக்குனரா அட்லியோட இணைந்து நடிக்க இருப்பதா புதிய தகவல் வெளியாயிருக்கு. அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி இயக்கத்துல புதிய படம் உருவாகி இருக்கு. புஷ்பா 2 வெற்றிக்கு அப்புறம் இந்த கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் பல முன்னணி இயக்குனர்கள் அல்லு அர்ஜுனை நோக்கி திரும்பி இருக்காங்க. ஜவான் படத்தின் வெற்றிக்கு பிறகு இந்த கூட்டணி கொடுத்த பேச்சுவார்த்தையில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல அனிருத்தோட இசையில இந்த படம் உருவாகி இருக்கு. இந்த படம் பான் இந்தியா படமா ஆக்ஷன் கதையில இந்த படம் உருவாகி இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 400 கோடியும் இருப்பதாக சொல்லியிருக்காங்க.